எனதன்பு தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட தனுசு ராசிக்காரங்க புதிய அனுபவங்களுக்கும் பயணங்களுக்கும் மிகுந்த ஆர்வம் தரக்கூடியவங்களா இருக்காங்க. சுத்தி இருக்கிறவங்களோட உற்சாகத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க. நேர்மையாக சிந்திச்சு செயல்படக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரி, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இந்த செயலை செய்யலாமா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொல்லலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க செயல்படுவாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது. உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால தனுசு ராசிக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க போறேங்க. குருவின் வக்ர நிவர்த்தியால ஏற்படும் நன்மைகள், தொழில், வேலை வாய்ப்பு, குடும்பம், சொத்துக்கள், உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படும் மாற்றங்களை குறித்து விளக்கமாக இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறேங்க. குருவின் வக்ர நிவர்த்தி பயிற்சியால வாழ்க்கையில எப்படி உயர வேண்டும் என்பதை பற்றியும், பொன், பொருள், நகை, சேமிப்பு, அந்தஸ்து, கௌரவம், ஒழுக்கம் ஆகியவை உங்களை தேடி வரும் காலத்தை பற்றியும் இந்த பதிவுல நம்ம விளக்கமா தெரிஞ்சுக்க போறேங்க. இந்த குரு வக்ர நிவர்த்தியின் மூலமாக உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது. இது ஒரு ஜாக்பாட் யோகமா மாறுங்க. சனி பகவான் ஏற்கனவே வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டாருங்க. குரு பகவான் ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, பணம், பொருள், நகை எல்லாமே ஆகுங்க. ஜாதகத்துல உள்ள தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே கிரகம் நம்மளோட குரு பகவான் தான். குரு பார்த்தா கோடி நன்மை கிடைக்குங்க. தனுசு ராசியில பிறந்தவங்களின் திறமை, குறிக்கோள், நீதி, நேர்மை, குடும்ப பாசம் பற்றி இந்த பகுதியில தெரிஞ்சுக்க போறேங்க. தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்த குறிவைத்து இறங்கிட்டா அதை முடிக்காம வெளிவர மாட்டாங்க. இவங்க யார்கிட்டையும் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதி நேர்மைக்கு மட்டுமே தலை வழங்கக்கூடியவங்களா இருக்காங்க. குடும்பத்தை அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து எடுத்து பார்ப்பாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதிக்கணும் என்ற அறிவு இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கு. பொதுமக்களுடைய தொடர்பு, அறிவுரை சொல்றதுல இவங்க சிறந்தவர்களா இருப்பாங்க. எதையும் சொல்லிக் கொடுத்து பார்த்தே செய்யக்கூடிய மைண்ட் பவர் இவங்களுக்கு இருக்கும். ஞாபக சக்தி அதிகமாகவும் மூளை பயங்கரமாக வேலை செய்யும் குணமும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு. குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தியும் இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாங்க. ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆவறதுனால நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து வக்ரமாக இருந்த குரு இப்போது வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அர்த்தாஷ்டம சனி பயம், குரு வக்ரம் போன்ற தடைகள் நீங்கும். மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். வக்ரமான பார்வை பலவீனமான ஜாதகத்துல வேலை செய்யும். குரு என்பவர் நகை, பணம், பொன், பொருள், சேமிப்பு, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாமேங்க. குருவின் பார்வை எங்கெல்லாம் படுகிறதோ அங்கெல்லாம் பொன்னாகும் என்று இந்த பகுதியில நம்ம தெரிஞ்சுக்க போறேங்க. குரு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால லாபம், வருமானத்தில் கவலை வேண்டாம். குருவின் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால சனி பகவான் வீடு கொடுப்பாருங்க. பொருளாதார வருமானம், குடும்பத்துல நல்ல அனுகூலம் எல்லாம் உண்டாகும். குரு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால
பொன் பொருள் நகை சேமிப்பெல்லாம் அதிகரிக்கும். ஜாதகம் லக்ன பிரகாரம் நன்றா இருந்தா வருமானம் பெருகும். வீடு இடம் பூமி வாங்குவீங்க. வீடு மூலமாகவோ வண்டி மூலமாகவோ பணம் வரும். நகை பொன் பொருள் எல்லாம் நீங்க வாங்குவீங்க. திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கும். காதல் திருமணம், இரண்டாவது திருமணம் எதுவாக இருந்தாலும் தடைகள் வராதுங்க. சொத்து பிரச்சனைகள்ல வெற்றி கிடைக்கும். வீடு இடம் பூமி சொத்துக்கள்ல உள்ள பிரச்சனைகள் சரியாயிரும். சகோதர சகோதரிகள் ஒற்றுமையா இருப்பாங்க. ஜாதகத்தை செக் பண்ணிட்டு உள்ள போங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில் நன்றாக இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கும். விசா பிரச்சனை, சொந்த குடியிருப்பு பிரச்சனை எல்லாம் சரியாயிருங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். படிப்பு கல்வியில எந்த தடையும் வராதுங்க. லோன் கிடைக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிரும். அம்மா அப்பா உடல் ஆரோக்கியம் மேம்படும். தொழில் செய்யறவங்க ஜாதகம் பார்த்து தொழில் தொடங்கினா நல்ல யோகம் இருக்கு. கமிஷன், வியாபாரம், ரியல் எஸ்டேட், பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். லாட்டரி சீட்டு எடுத்து பாருங்க. 11ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. லக்னத்துக்கு குரு யோகமா இருக்கிறதுனால எதிர்பாராத பணம் நகையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆசிரியர் வேலை, மருத்துவம், கலைத்துறை, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, பேங்க் வேலை செய்யறவங்க, யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யறவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குதுங்க. உங்களுடைய எண்ணம் படி உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. எதையும் பார்த்தே செய்யக்கூடிய திறமையுடையவங்களா நீங்க இருக்கீங்க. நீங்க பயப்பட மாட்டீங்க. வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். சுபச்செலவு சுபகாரியம் நடக்கும். நீங்க நாகரிகமானவங்க, ஒழுக்கமானவங்க, திறமையானவங்க, கலைகளை விரும்பக்கூடியவங்க. உங்களுக்கு கலை, படிப்பு, வேலை, தொழில், கடன், பகை, எதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது. வீடு இடம் வண்டி வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, தொழில மாற்றம் எல்லாம் சூப்பரா இருக்கும். நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, நீதி, ஒழுக்கம் உள்ளவங்களா நீங்க இருக்கீங்க. நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க. நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த அடைய போறீங்க. வீடு இடம் வண்டி வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, படிப்புல மாற்றம், வேலையில ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா இருக்குதுங்க. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி நிச்சயங்க. குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி தனுசு ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியை அள்ளித்தர போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க. எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயரை பெற போறீங்க. அதே நேரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாம மிகவும் கவனித்து பாடங்களை படிக்கிறது நல்லது. சக மாணவர்களுடன் அனுசரித்து செல்றது நன்மை தரும். உத்தியோகஸ்தவர்களுக்கு எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களை விமர்சித்தாலும் அனுசரித்து போவாங்க. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த மாதம் தீர்வு கிடைக்க போகுது. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் மன அமைதி உண்டாகுங்க. எதிலும் நட்பலன் உங்களுக்கு கிடைக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவதிலும் உறுதியான முடிவு எடுப்பீங்க. வாக்கு வன்மையால காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத திடீர் செலவு உண்டாகலாம்.
அடுத்தவர் கூறத தவறாக புரிந்து கொண்டு பின்னர் வருத்தப்படும் சூழ்நிலை ஏற்படும். புதிய மேலதிகாரியின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் கடவுள் பக்தி அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சொத்து வாங்குறதுல கவனம் தேவை. தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டி நீங்கும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவை. நல்லவர்களின் நட்பை இழந்து விடாதீங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுறத குறைத்து கொள்றது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. குருவிற்கு சாமந்தி மலரை சமர்ப்பித்து வியாழக்கிழமையில் வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. புதுசா நிலம் வாங்க போறீங்க, காடு வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்க, வீடெல்லாம் கட்ட போறீங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டுல கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.